சஷ்டியத்தை பற்றின்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல மகான்களை பற்றி புத்தகமாகவும் உபன்யாசமாகவும் பண்ணிகிட்ருக்கார். அவர் ஊடகத்துறையிலேருந்து இருந்துட்டு இப்போ முழுக்க ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்கார். அவர் மகாபீரரை பற்றி சொல்கிற இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி, வயசானவர்களுக்கும் புரியும், குழந்தைகளுக்கும் புரியும், ஒரு ரசிக்கிற மாதிரி நல்லா சொல்கிறார். அவர் ரொம்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சொல்கிறத விட நம்ம பாரத தேசத்திலேயே இந்தியாவிலேயே நிறைய இடத்துக்கு போகிறார். பல கோவில்களில் கும்பாபிஷேகம்னாலும் வர்ணனை கொடுக்குறார். அது மாதிரி பல நல்ல ஆன்மீக விஷயங்களை செஞ்சுட்டு அவர் இருந்திருக்கிறது இந்த ஆன்மீகத்துக்கும் நிர்வாக மக்களுக்கும் அவர் மிகவும் உபயோகமாக இருந்து பண்ணியிருக்கிறார். அவருக்கு சஷ்டியை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். காமாட்சி அம்பாவுடைய அனுபவத்தாலும் பெரியவா, காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் எல்லாம், காஞ்சி மடத்து ஆச்சாரியர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் அவரும் குடும்பமும் நன்னா இருக்கணும்னு அம்பாள் வேண்டிக்கிறார்.